Hello friends, welcome to Mangani Siragal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி மாசம் முதல் வெள்ளி vlog தான் பார்க்க போறோம். ஆடி மாசம் பிறந்துருச்சு அப்படினாலே கடவுள்களுக்கு கோவில்களுக்கெல்லாம் ரொம்பவே உகந்த மாசம்னு சொல்லுவாங்க. நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதே மாதிரி பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணி ஒரு தெய்வீக கடாட்சமா நம்ம வீடு பூஜை ரூம் இது எல்லாமே நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருப்போம். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணிட்டு போனேன். சோ அதுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்துட்டு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணல. சாமி போட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு விளக்கு மட்டும் கழுவிட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி இப்ப ஆடி மாசமும் பிறந்துருச்சு. ஆடியில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எங்க சாமிக்கும் நாங்க ஆடி மாசம் தான் ஊர்ல பூஜை பண்ணுவோம். சோ எப்போதுமே ஆடி மாசம் பிறந்துட்டாலே கொஞ்சம் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டா வச்சுப்போம். இன்னைக்கு நாளைக்கு ஆடி வெள்ளி அப்படின்றதுனால வியாழக்கிழமையே நான் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே போட்டிருந்த பழைய பூ எல்லாமே எடுத்து ஒரு கவர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்த விளக்கு எல்லாமே எடுத்துட்டு கழுவுறதுக்கு போட்டுட்டேன். ஸோ விளக்கு எப்போதுமே நான் சிங்க்ல தான் கழுவுவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை சிங்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக எப்போதும் போல நான் இது விளக்கு கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ விளக்கு கழுவும் போது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லிக்யூடோ இல்லை சோப்போ போட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போகிறதுக்காக அதில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போதுமே பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ முன்னாடியெல்லாம் இதில் கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா கோலப்படி புளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்பப்போ கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெறும் இந்த பீதாம்பரி பவுடர் மட்டுமே வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விம் லிக்யூடோ இல்லை சோப்போ இல்லை ஏதோ ஒன்று போட்டு அந்த எண்ணெய் பிசுப்பு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சுருப்போம். விளக்கு வைக்கிறதுக்கு கீழே ஸ்டீல் கிண்ணங்கள் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருவேன். விளக்குக்கு இந்த மாதிரி சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த பீதாம்பரி பவுடர் எடுத்து நல்லா கையிலே தேய்ச்சி விட்டோம்னாலே போதும், நல்லா வந்துடும். அப்படி இல்லை கொஞ்சம் அழுக்கெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப்பர் ஏதாவது வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம்னாலும் நல்லா வந்துடும். அது போக புதுசாக ஏதாவது ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பூஜை ரூம்லாம் பூஜை திங்ஸ் எல்லாம் கழுவும் போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாகவோ இல்லை ரெகுலராக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ பூஜை விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்லலாம் தேங்காய் நார், ஸோ அதுதான் பெஸ்ட்டு. தேங்காய் நாரையும் செங்கக்கல்லையும் இடித்து வச்சு புளி கொஞ்சம் சேர்த்து தேய்ச்சி எடுத்துருவாங்க. சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இங்கே செங்கக்கல் நம்ம எங்கே போய் எடுக்கிறது? கோலப்பொடியிலையும் தேய்க்கலாம். ஆனால் எனக்கு எதுவும் ஈஸியாக வேலை முடிகிறதுக்கு இந்த பீதாம்பரி பவுடர் பெஸ்ட்டுன்னு தோணுது. நல்லா க்ளீன் ஆகும். நான் இப்போல்லாம் கையிலே வச்சு தேய்ச்சி முடிச்சிடுவேன். ரொம்ப அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பர்லையும் ப்ரஷ்லையும் வச்சு தேய்ப்பேன். புளி கூட இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப சொல்ல போனால். இதுவே ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் வேலையும் சீக்கிரமே முடியுது. அதனால இந்த பீதாம்பரி பவுடர் தான் நான் விளக்கு கழுவுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். டேப்ல வர்ற தண்ணி நல்ல தண்ணி தான், காவேரி தண்ணி தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சில பேருக்கு உப்பு தண்ணி போர்வெல் தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர் தண்ணியெல்லாம் இருந்துச்சு, உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் குடிக்கிற நல்ல தண்ணியில் விளக்கெல்லாம் கழுவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். உப்பு தண்ணியிலலாம் கழுவி எடுத்தோம் அப்படின்னா அது அந்த 2 நாள்லேயே ஒரு மாதிரி கருப்பு ஆகி டாட்டாக ஒரு மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக விளக்கு கழுவியாச்சு. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுவாங்க விளக்கு கழுவுறதுக்கெல்லாம். சில பேர் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் விளக்கெல்லாமே போட்டு கொதிக்க வச்சு நம்ம கையே படாமல் அது க்ளீன் ஆகுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரியலை. ஸோ நம்ம அப்பையிலேருந்தே கையில் தேய்ச்சி தான் நம்ம விளக்கெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம கையில் தேய்க்காமலே சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு பண்ணுறதுங்கிறது அது சரியான முறையா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம கடவுளுக்குன்னு பண்ணிட்டு இருக்கோம். அதுல நல்லபடியா நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிடுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். அதை போட்டு சுடுதண்ணில் கொதிக்க வச்சு எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அதோட அந்த வழியும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம இப்போல்லாம் நிறைய இருக்குது, க்ரீமு அப்புறம் நிறைய பவுடர் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதுலேயே அழகாக நம்ம கையில் வச்சு தேய்ச்சோம்னாலே நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னாலே ஈஸியாக விளக்கு கழுவிடலாம். ஸோ விளக்கு எல்லாமே கழுவிட்டு மாடியில் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் நல்லா காய வச்சுட்டேன்.
இப்போ பெங்களூரில் வந்து மழை தான் பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது, அதனால காலையிலே ஃபஸ்ட் விளக்கு கழுவி வச்சிடலான்னு விளக்கு கழுவி வச்சிட்டேன். நான் ஏற்கனவே உள்ள ஃப்ரைடே விளாகில் கூட சொல்லியிருந்தேன், ஃப்ரைடே மட்டும் காலையிலேக்கு சேர்த்தே சமைச்சிருவேன். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுறதோட சேர்த்து சமைச்சிட்டேன் அப்படின்னா பூஜை வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. காலைல சாப்பிட்டதோட இந்த விளக்கு தேய்ச்சி முடிக்கும் போது கொஞ்சம் பசி வர்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சரி மேங்கோ வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம் நேற்று மார்க்கெட்டில் இருந்து, அதனால சரி மேங்கோ கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு கட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நாளில் மேங்கோ சீசன் வந்து முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் வித்துட்ருக்காங்க. சாமி ரூமில் இருக்கிற எல்லா சாமி ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருவேன். அதே மாதிரி அதுக்கு கீழே விரிச்சிருந்த பேப்பர்ஸு அப்புறம் ஹேங் பண்ணி வச்சுருந்தது, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருவேன். நான் பெரும்பாலும் சாமி ரூம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா பசங்களுக்கு ஒன்று ஸ்கூல் டைமு, அப்படி இல்லைனா பசங்க வந்து எங்கேயாவது போயிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமை தான் வந்து நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடு சின்னந்தான், ஸோ ஹாலில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்குவேன். ஸோ பசங்க இருந்தாங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டு இல்லைன்னா அங்கங்கே போயிட்டு வந்துட்டே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் கொஞ்சம். ஸோ சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தோன்னா தான் வேலை வந்து சீக்கிரமாகவே முடியும். அதே மாதிரி நான் டைமிங்ஸும் பார்த்துக்குவேன். ஸோ எவ்வளோ மணிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ ஒரு விளக்கு கழுவுறோன்னா ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள அந்த விளக்கு வந்து கழுவி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த துவைக்க வேண்டிய துணி எல்லாமே வந்து சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து வெயிலே கிடையாது, இங்கே துவைச்சி போட்டோன்னா எப்படியும் காய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ இன்றைக்கி துவைச்சி போட்டோன்னா நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு இப்போ சாமி ரூமில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு துணியில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு துணியில் வந்து நல்லா தண்ணியில் ஈரம் பண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ சாமி ரூம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சாமி ரூம் இல்லை சாமி ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்குன்னு துணி வச்சுக்கோங்க. இப்போ கைப்பிடி துணி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளது அதை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க, விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. ஸோ கையோட வந்து கதவு எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி விட்டுக்கலாம். சாமி ரூமை தொடச்சி விட்டுட்டேன். அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். அந்த டைமில் வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸில் இருக்கிற முன்னாடி வச்சுருப்போம்ல பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அதில் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு துணி, ஈரம் இல்லாத ஒரு துணியில் வந்து ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா அதில் டஸ்ட்டு வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈரமாக இருக்கிற ஒரு துணி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை ஒரு தடவை நல்லா சாமி ஃபோட்டோஸை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த பூஜை ரூம் க்ளீனிங்கு, இந்த ஃபோட்டோஸ் துடைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, ஸோ இது எல்லாமே நான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கினேன். ஸோ அவங்க வந்து இந்த பூஜை திங்ஸ் சம்மந்தமாக, பூஜை அறை சம்மந்தமாக உள்ளதுக்கெலாம் க்ளீனாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் இந்த விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் அப்போது கல்யாணம் ஆன புதுசில். பட் அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது, இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு அவ்வளோவா ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க பண்ணுறதை பார்த்து தான் சரி நானுமே இது வந்து கற்றுக்கிட்டேன். க்ளீனாக பண்ணுவாங்க அவங்க இது எல்லாமே. சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் அந்த பவுலில் வந்து கொஞ்சம் சந்தனம், மஞ்சள், அப்புறமா பன்னீர் கொஞ்சம் விட்டுருக்கேன். இங்கே வாங்குகிற சந்தனம் வந்து மணக்காது. நான் இந்த தடவை வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். காது குத்துக்கு வாங்கும்போது சேர்ந்து அந்த சந்தனம் டேப்லெட்ஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பர் ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. நான் பெங்களூரில் இங்கே வாங்கியிருந்தேன், அதில் வந்து ஸ்மெல்லே வரல. இருந்தாலும் நான் இதில் கொஞ்சம் வந்து பன்னீர் விட்டுக்கிட்டேன். அந்த ரோஸ் வாட்டர் மாதிரி இருக்குல்ல பூஜைக்குன்னு உள்ளது, அதை விட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நல்ல கமகமன் மனமாக இருக்கும். கையோட வந்து விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு.
நான் ஏற்கனவே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதுக்கு மேலே A4 ஷீட் ஒயிட் ஷீட் வந்து விரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தொடச்சி வச்சுருக்க ஃபோட்டோஸு அப்புறமா அந்த விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த ஆடி மாதம் வந்து நான் என்னதான் பூஜை சாமி அது இதுன்னு சொன்னாலுமே மறக்க முடியாத இன்னொரு ஒரு பேர் அதிர்ச்சி எங்களுக்கு வந்தது வந்து இந்த ஆடி மாதத்தில் தான். கரெக்டாக ஆடி 17 ஆகஸ்ட் 2 மறுநாள் வந்து ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஊர்லலாம் வந்து பயங்கர விசேஷமாக கொண்டாடுவோம். கோவிலுக்கு போகணும் அது இதுன்னு முதல் நாளே வந்து நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த முதல் நாள் வந்து நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் தான் அப்போ வருவோம். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பஸ்ஸில் வரும்போதே எனக்கு அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க துபாயில் அப்படின்ட்டு. ஸோ மறக்கவே முடியாது. ஆடி மாதம் என்னதான் சாமியெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டு என்ன இது பண்ணாலுமே அந்த ஆடி மாதம்னு வரும்போது கண்டிப்பாக அந்த நாளை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய கதை. அதை இன்னொரு நாள் இன்னொரு vlogல நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆடி மாதம்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் தன்னாலே வந்துருச்சு. இது வந்து மறுநாள் ஆடி வெள்ளி அன்னைக்கு. ஸோ காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா சமையல் வேலையும் முடிச்சாச்சு. வீடையுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போடுறது மட்டும்தான் வேலை. கையோட வந்து குளிச்சுட்டு சாரியுமே கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ மஞ்சள் குங்குமம் எப்போதுமே நம்ம நிலைவாசலுக்கு வைப்போம். இந்த தடவை வந்து வாசல்லையுமே கொஞ்சம் மஞ்சள்லாம் போட்டுட்டு அதுலேயுமே கோலம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கோலப்பொடியில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் அரிசி மாவு கலந்து தான் போடுறது. அழியவே அழியாது, அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் விட்டோம்னாலும் அப்படியே இருக்குது. வாசல் தேய்ச்சி கழுவும் போது ஒவ்வொரு வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவுனா தான் போகுது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதனால இப்போ கொஞ்சம் அரிசி மாவு தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கோலப்பொடியில். பெங்களூர்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு. கரெக்டாக நான் வாசலில் கோலம் போடும்போது லைட்டாக தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. முதல் நாள் நைட்டெல்லாம் வந்து சரியான மழை, காலையில இருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கரெக்டாக நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன், குட்டி குட்டி தூறலாக போட ஆரம்பிச்சு. வீடியோவில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக தூறல் விழுந்துட்டு இருந்துச்சு. அதோட தான் கோலம் போட்டு வச்சேன். இப்போ நார்மல் கோலப்பொடினா ஒன்றும் தெரியாது, நம்ம வேறு அதில் பச்சரிசி கலந்து வேற போட்டிருக்கோமா. பச்சரிசி கலந்து போட்டோம்னாலே கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பச்சரிசி வந்து அப்படியே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுலேயும் இந்த மழை தூறல் போடுறதுனால பச்சரிசி வந்து இன்னுமே கொஞ்சம் கோலம் வந்து கிளஞ்ச மாதிரி அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. கையோட வந்து துளசி செடியிலையும், துளசி செடி வந்து நான் அம்மிக்கல் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ பழைய யூஸ் பண்ணாத அம்மிக்கல் அது மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ அங்கேயுமே வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பாட்டுக்கும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலமும் போட்டாச்சு. அது என்னவோ தெரில, துளசி செடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த துளசி செடியை பார்க்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான ஃபீலிங் எனக்கு. அதுக்கப்புறமா கையோட பூ எல்லாமே வச்சுட்டு நிலைவாசலுக்கும் பூ எல்லாமே போட்டாச்சு. ஆடி மாதம்னாலே ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில ஊரில் வந்து திருவிழாலாம் அந்த டைமில் தான் வந்து கொண்டாடுவாங்க. நாங்களுமே எங்களுடைய சாமிக்குமே வந்து இந்த மாத கடைசியில் தான் நாங்கள் வந்து பூஜையுமே போடுவோம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அந்த வெள்ளி செவ்வாய் வந்து ரொம்ப ஃபேமஸான நாள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக நம்ம வந்து கோவிலுக்கு போவோம். நாங்கள் வந்து நம்ம வந்து காரைக்குடி பக்கம்ல, ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு எங்கே போகிறது மெயினாக அப்படின்னா வந்து காரைக்குடியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில், அங்கே தான் வந்து மெயினாக போவோம்.
எந்த வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக மற்ற நாட்களை விட அந்த ஆடிப்பெருக்குக்கு கண்டிப்பாக வந்து முத்துமாரியம்மன் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம். அப்போல்லாம் வந்து பஸ்ஸே ஃபுல் கூட்டமாக இருக்கும். ஏன்னா அக்கம் பக்கத்து ஊர்லேருந்து எல்லாருமே கிளம்பி போவாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி ஸ்கூலும் வேறு லீவெல்லாம் இருக்குமா, அதனால பசங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த மாதம் வந்து காட்டம்மனுக்கு வந்து ஆடி பூஜை வந்து பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு எத்தனையோ 108 கலசமோ என்னமோ அபிஷேகம்லாம் பண்ணி அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சமீமா பிறந்துட்டு ஒரு வருஷம் போனேன். அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல நம்ம போகிறதுக்கு. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து டெம்போ மாதிரி விட்டுருவாங்க, டெம்போ இல்லைன்னா லாரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுருவாங்க. ஸோ ஊரோட எல்லாருமே சேர்ந்து ஏறி போயிட்டு அங்கே போய் அந்த பூஜையிலெல்லாம் கலந்துக்கிட்டு மத்தியானம் அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இங்கே வர்றது. அவ்வளோ கூட்டமாக ஜேன்னு இருக்கும். இப்போ அதெல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ ஒரு நாள் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இங்கேயுமே வந்து தமிழ்காரங்க வந்து கோவிலெல்லாம் வந்து கூழ் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரில் எப்படி எப்படி பிரசாதங்கள் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சோறு எல்லாமே வந்து முருங்கைக்கீரையெல்லாம் உருவி போட்டு குழம்பு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி உருண்டை சாதம் மாதிரி கூட கொடுத்தாங்க இந்த வாட்டி கோவிலுக்கு போனப்போ. கூழுக்கு வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஏற்கனவே சாதம் வடிச்சு வச்சிருந்தேன். அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டுட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவு தண்ணி சேர்ந்து நல்லா கலந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ வந்து என்னோட நிச்சயதார்த்த புடவை. ஸோ ப்ளவுஸுமே வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தான் பிரிக்காமல் இருந்தது. ஸோ அதையுமே பிரித்து போட்டாச்சு. நல்ல வேலை டெய்லர் அண்ணன் தச்சவங்க வந்து எப்படியும் ஒரு 10 ஸ்டிச்சிங்காவது எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பிரித்து ஃபைனலாக இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோக்கு ரொம்ப லீனாக இருப்பேன் அப்போது. இப்போவே எனக்கு எடுத்து அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஒல்லியாக இருந்தேனா அப்போ அப்படின்னு. இந்த சாரீ வந்து எனக்கும் என்னோட நாத்தனாருக்கும் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ என்னோட நிச்சயதார்த்த அன்னைக்கு அண்ணி வந்து இந்த புடவை தான் கட்டியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு காலையில் தான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணோம். ஸோ அப்போ வந்து இந்த சாரீ கொடுத்து மாற்றிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பணும். அந்த டைமில் ரொம்ப நாளாகவே கட்டாமல் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய இருந்தது, நிறைய பட்டு சாரீஸ் எல்லாமே. சரி இப்போ தான் வாரம் கோவிலுக்கு போகிறோமே, ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒன்று கட்டிட்டு போகலான்னு இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாதி ப்ளவுஸ் எல்லாமே எதுவுமே சேரல, எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இருக்கிறத மட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு எல்லாமே ப்ளவுஸ் பீஸ் வாங்கி தைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நமக்கு தான் ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமே, நீ ஒன்று வாங்கி தைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கூழுக்கு வந்து கூழ் வந்து நல்லா வேகவும் கடைசியாக வந்து கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் வந்து கையில் நசுக்கிட்டு போட்டேன். தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இந்த சின்ன குட்டி மண்பானை குவளை வந்து நம்ம ஒரு தடவை கோவிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக புதுசு அப்படியே ஒன்று இருந்தது, ஒரு இது வந்து யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு இது மட்டும் புதுசாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இது எடுத்துட்டேன். வேப்பலை கிடச்சா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க பூ வாங்கும்போது அங்கே வேப்பலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸ்வீட்டு தான் ஏதாவது பண்ணலான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் கோயிலுக்கு வேறு போகணுமா. கூழ்னா ஈஸியாக கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த வாரம் வந்து கூழ் பண்ணிக்கலான்னு கூழ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஏதாவது பிரசாதம் பண்ணி ஸ்வீட் பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலான் இருக்கேன். அப்புறம் நான் போட்டிருக்க இந்த சோக்கர் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், 150 ருபீஸ் தான். சம்மிமாக்காக காது குத்து டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டுப்பாவடை சட்டையெல்லாம் போடும்போது இந்த சோக்கர் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். என்ன ஆச்சுன்னா அந்த சோக்கர் வந்து பெங்களூர்லேயே வச்சுட்டு போயிட்டேன். நானும் ஊரில் போயிட்டு அந்த காது குத்துறதுக்கு முதல் நாள் தேடிட்டே இருக்கேன். இவளுக்கு மறுநாள் மேக்கப் பண்ணணுமே, சரி அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு நெக்லஸை மட்டும் காணும்னு தேடுறேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் பெங்களூர் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி இதை நம்மளாவது யூஸ் பண்ணிக்குவோம் இன்னைக்கு அப்படின்னு சும்மா இந்த பட்டு சாரி கட்டும்போது அந்த சோக்கர் வேர் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பர்பஸ்க்கு பூ எல்லாமே போட்டுட்டு விளக்குக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்குமே ஏற்றியாச்சு. எனக்கு வந்து இந்த ஆன்மீக தகவல்கள் சொல்கிறதுல வந்து நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறது வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து கேஷுவலாக நார்மலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தேசமங்கையர்கரசி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து சூப்பராக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாமே. எதையுமே பயமுறுத்தாமல் நார்மலாக இப்படி பண்ணுங்க, இவ்வளோ சிம்பிளாக பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஆன்மீக தகவல்களில் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட சேனல் பார்த்துக்குவேன். அது போக இன்னொன்று வந்து எங்கள் மாமா வந்து ஒருத்தவங்க, அவங்க வந்து சான்ஸ்கிரிட் படித்து நிறைய ஜோதிட ரீதியான தகவல்கள் எல்லாமே முறைப்படி அவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்டையுமே கேட்டுக்குவேன். ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு பயபக்தியாக குடும்ப ஸ்திரியாக ஆனதுன்னு சொல்லுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எப்போதும் போல் கோவிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாகும் முடியுது. நம்ம விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.